அழகான கடற்கரை கிராமம். காலை சூரியன் மெதுவாக கடலிலிருந்து எழுகிறது. அலைகள் கரையை முத்தமிட பறவைகள் வானில் சுற்றி பறக்கின்றன. மீனவர்கள் தங்கள் வலைகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு தயாராகிறார்கள். சின்ன சின்ன வீடுகள், மணற்காற்று, அமைதியான சூழல். அங்கேதான் நம் கதை ஆரம்பமாகிறது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய மீன் கடை இருந்தது. காலை முதலே அங்கு சுறுசுறுப்பாக வேலை நடக்கும். புதியதாக அந்த கடையை நடத்துவது குட்டி கார்த்திக். கார்த்திக் வயது 10 தான். ஆனால் அவன் மனசு பெரியவனுடையது. காலை முதலே எழுந்து அம்மாவுக்கு உதவி செய்து பிறகு கடையை கவனிப்பது அவனுடைய பொறுப்பு. அம்மா, நான் கடைக்கு போறேன். மீன் எல்லாம் அடுக்கி கஸ்டமர்ஸ் வந்தா பாத்துக்கிட்டு சீக்கிரம் வேலை முடிச்சு வந்துடுறேன். மீன். கவனமா இருமா, அவசரமா ஓடாதே. சாலைய நல்லா பார்த்து கடக்கணும். யாரு வந்தாலும் சிரிச்சு நல்லா பேசு. கஷ்டப்பட்டாலும் சற்று கார்த்திக் கடைக்கு வந்து கவனமாக ஐஸில் இருக்கும் மீன்களை ஒழுங்காக அடுக்கினான். மீன்கள் ஒவ்வொன்றும் புதியது போல மின்னுகின்றன. அலைகளின் வாசனை, கடலின் காற்று, மீன்கள். வாங்க வாங்க, புதிய கடல் மீன். இன்று வெறும் சுத்தமான புதிய மீன்கள் மட்டும். விலைய குறைவு, ருசியுடைய மீன். யாருக்கு வேண்டுமானாலும். ஏய் பையா, என் கடைக்கு முன்னாடி கத்தாதே. நீ என்ன நினைக்கிறாய்? இப்ப இங்க ரொம்ப பேர் வந்து வாங்குறாங்க. கவனமா இரு, இல்லனா என் வியாபாரம் பாதிக்கப்படலாம். சரியா? கோபமுகம். சாரி அண்ணா, நான் கவனமா இருக்கிறேன். நான் உங்க கடைக்கு பாதிப்பே தரமாட்டேன். மீன்கள் எல்லாம் நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ் வரும்போது கவனமா பார்த்து விற்றுடுவேன். அந்த சாலையின் ஓரமாக ஒரு வயதான பாட்டி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரது நடைகள் சற்றே மெதுவாக இருந்தது. கையில் ஒரு பழைய துணிப்பை. மா, கொஞ்சம் சின்ன மீன் இருக்கா? என்கிட்ட பணம் குறைவு. வீட்டுல நான் ஒருத்திதான். ரொம்ப சாப்பாடு வேணாம். எவ்வளவு கொடுக்க முடிஞ்சதோ அவ்வளவு. கார்த்திக் பாட்டியை பார்த்தவுடன் அவன் மனசு மெதுவாக உருகியது. அவள் கையில் இருந்த பழைய துணி பையும் சோர்வான முகமும். பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இதோ நல்ல மீன். பாதி விலைக்கு தர்றேன். உங்களுக்கு சாப்பாடு சரியா கிடைக்கணும் என்பதே முக்கியம். பணம் பற்றிய கவலை விடுங்க. சந்தோஷமா வாங்கிட்டு. நல்ல மனசு உனக்கு. நீ பெரியவனாக போறமா. இந்த வயசுலேயே இவ்வளவு இரக்கம் இருக்குது. எல்லாரும் உன்னை போல இரு. மணி அங்கிருந்து எல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். கார்த்திக் பாட்டியிடம் அன்பாக பேசியதும் குறைந்த விலைக்கு மீன். இவன் நல்லவனா நடிக்கிறான். எல்லாரிடமும் சிரிச்சு பேசிட்டு பாதி விலைக்கு மீன் கொடுக்கறான். இப்படி இருந்தா மக்க எல்லாம் அவன் கடைக்குத்தான் போயிடுவாங்க. என் வியாபாரம். அவன் மனசில் பொறாமை தீ போல பரவ ஆரம்பித்தது. கார்த்திக்கின் நல்ல பெயர் தினமும் உயர்ந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த மணி அமைதியா இருக்க முடியவில்லை. அவன் கடையின் பக்கத்தில். அந்த நாள் கூட்டம் கொஞ்சம் குறைந்த நேரம் பார்த்து மணி மெதுவாக கார்த்திக்கின் கடைக்கு அருகே வந்தான். யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தான். மணி மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பு மகிழ்ச்சியோடு இல்லை, பொறாமையால் நிரம்பிய சிரிப்பு. அவன் செய்த தவறை நினைத்து இப்போ யாரும் இவன் கடையில வாங்க மாட்டாங்க. மீன் வாசனை மாறிடும். மக்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் என்னோட கடைக்குத்தான் வருவாங்க. ஐயோ, மீன் கெட்ட வாசனை வருகிறது. நான் நாளை காலை எவ்வளவு கவனமாக வைத்தேன். இதை எப்படி? அந்த நேரம் பாட்டி மீண்டும் மெதுவாக கடைக்கு வந்து நின்றார். அவளது பார்வை கார்த்திக்கின் மீன் மேல் விழுந்தது. கண்ணில் ஒரு சந்தேகம். என்னாச்சும்மா? மீன் கெட்ட வாசனை வருகிறது. நீங்க இதை பார்த்தீர்களா? நான் உணர்ந்தே உங்களை வந்து கேட்டேன். ஏதாவது பிழை வந்துடுச்சா? கார்த்திக் எல்லாம் பாட்டிக்கு சொல்லிக் கொண்டான். பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதை சுத்தமாக பராமரிப்பேன் என்று மெதுவாக சிரித்து சொன்னான். அவன் கையில் இருந்த மீன்களை. அந்த நேரம் ஒரு போலீஸ் அண்ணா கடைக்குள் வந்தார். அவன் சும்மா பார்த்து, என்ன சம்பவம் என்று கேட்டார். பாட்டி சும்மா நடக்காமல் நடந்ததையெல்லாம் நேர்மையாக சொல்லினாள். பாட்டி கடைக்குள் வந்து நடந்ததையெல்லாம் சொல்லினாள். மா, இந்த பையன் நன்றாக நடந்தான். ஆனா சிலர் மீன்மேல் குப்பை நீர் ஊற்றிட்டாங்க என்று அவள் நேர்மையாக. யாரு இதை பண்ணினது? இந்த மீன்மேல் குப்பை நீர் ஊற்றியது யார்? யாரும் கெட்ட விஷயம் செய்யக்கூடாது. இதை செய்யும்வன் கண்டிப்பா பேசணும். மீன். மணி அண்ணா தான் இதை பண்ணினார். நான் நேரடியாக பார்த்தேன். அவன் மீன்மேல் குப்பை நீர் ஊற்றினான். யாரும் கவனிக்காமல் இருந்தபோதும் நான் மட்டும் பார்த்தேன். மணி வெட்கப்பட்டான். அவனது முகம் சிவந்தது, கண்கள் கீழே விழுந்தன. அவன் யோசித்தான், என்ன பண்ணினேன்? இப்போ எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க. சமூகத்தில். சாரி கார்த்திக், நான் பொறாமைப்பட்டேன். நான் தவறு செய்தேன். நீ நல்ல பையன். நான் கொஞ்சம் கோபத்தில் தவறாக நடந்தேன். மன்னிச்சு வா. பரவாயில்லை அண்ணா, நாம நல்லா சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். நான் உங்களோட தோழமையை மதிப்பேன். கொஞ்சம் தவறு நடந்தாலும் சரி.
அடுத்த முறை கவனமா இருக்கணும். 2 கடைகளும் சேர்ந்து வேலை செய்தது. கார்த்திக் மணி இருவரும் ஒரே சூழலில் மீன்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணினார்கள். கஸ்டமர்கள் சந்தோஷமாக வாங்கினர். இங்க தான் நல்ல மீன், நல்ல மனசு. கார்த்திக், நீ ஒவ்வொருவருக்கும் உதவி பண்ணுறபடியே இருக்கிறாய். இதெல்லாம் அந்த நாள் முதல் கார்த்திக் கிராமத்திலே எல்லாருக்கும் பிடித்த பையன் ஆனான். அவனது நல்ல மனசு, உதவி மனசு, சிரிப்பு எல்லாம் கிராமத்தாருக்கு தெரிந்துவிட்டது. எந்த நாளும் அவன் மணி கூட நல்ல மனிதன் ஆனான். அவன் கார்த்திக்குடன் சேர்ந்து மீன்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்யத் தொடங்கினான். முன்னைய பொறாமையும் கோபமும் மறைந்துவிட்டு அவன் நல்ல மனசு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். கார்த்திக், மணி, நீங்க இருவரும் நல்ல மனசோட நடந்து எல்லாருக்கும் உதவினீங்க.